ஹாய் கைஸ், கம்மிங் வீக் டைப்ரைட்டிங் எக்ஸாம் வரப்போகுது. ஸோ அதுக்கான லாஸ்ட் மினிட் டிப்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். நான் வந்து டைப்ரைட்டிங்கில் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன், போத் ஹையர். ஸோ நான் என்னென்ன டிப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணேன் அப்படின்றது தான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆக்சுவலி இந்த க்ரூஷியல் டைமில் நம்ம மேஜராக ப்ராக்டிஸ் பண்ண வேண்டியது வந்து லெட்டர்ஸ் தான். இப்போ ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு லெட்டர்ஸில் மிஸ்டேக் வரும். நம்ம டெஸ்ட்டை எழுதி கரெக்ஷன் பண்ணும்போதே தெரிஞ்சிடும் இந்த லெட்டர்ஸில் தான் நம்மளுக்கு ஃப்ரீக்வெண்ட்டாக மிஸ்டேக் வருதுன்னு சொல்லிட்டு. இப்போ எனக்குலாம் பார்த்தீங்கன்னா தமிழில் வந்து 3 சுழி நியூ இருக்கு இல்லையா, அதில் வந்து மிஸ்டேக்ஸ் வரும். ஸோ அதை நான் ரிப்பீட்டடாக டைப் பண்ணுவேன். அண்ட் டாட்டி இதிலலாம் வந்து மிஸ்டேக்ஸ் வரும். அந்த மாதிரி உங்களுக்கு வந்து எதில் மிஸ்டேக்ஸ் வருதோ அதை பார்த்துட்டு நீங்கள் கண்டினியூஸாக அந்த லெட்டர்ஸை வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். இந்த டைமில் வந்து மார்னிங் ஒரு செஷன், ஆஃப்டர்நூன் ஒரு செஷன் கூட போய்க்கணும். இப்போ நான் வந்து ஒர்க் பண்ணிட்டு தான் இருந்தேன். அப்போ மார்னிங் ஒரு செஷன் போயிட்டு முடிச்சுட்டு அப்புறம் ஒர்க் போவேன், திருப்பி வந்து ஈவினிங் பண்ணுவேன். ஸோ ஸ்பீடு அடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த லெட்டர்ஸ் வந்து டைப் பண்ணிவிட்டு பண்ணும்போது நம்மளுக்கு நல்லாவே இருக்கும் ரிசல்ட். இப்போ எனக்கு எல்லாமே கரெக்டாக வருது, ஆனால் பேப்பர் திருப்புறதுனால அந்த டைம் வந்து எனக்கு போயிடுது. அதனால என்னால் கம்ப்ளீட் பண்ண முடியல அப்படின்னா, நீங்கள் வந்து பேப்பர் திருப்பாமே 2 ஸ்பேஸ் வைக்காமல் 1.5 ஸ்பேஸ் வச்சு கூட அடித்து கம்ப்ளீட் பண்ணணும். நம்மளுக்கு தேவை வந்து மேஜராக பாஸ் பண்ணணுங்கிறது. ஸோ நம்ம அது மட்டும்தான் நம்மளுக்கு பாஸ் பண்ண முடியாமல் இருக்கும் போது நம்ம வந்து அந்த 2 ஸ்பேஸை 1.5 வச்சு அடிச்சுக்கலாம். ஸோ இதுவுமே நம்ம பண்ணிக்கலாம். அதே மாதிரி எக்ஸாம் அட்மாஸ்பியர் வந்து ரொம்ப படபடன்னு இருக்கும். ஸோ நம்மளை கூலாக வச்சுக்கணும், தண்ணியெல்லாம் குடித்து கூலாக வச்சுக்கிட்டா மட்டும்தான் நம்மளால் வந்து பண்ண முடியும். அண்ட் டைப்பிங் கிளாஸில் எப்பயுமே என்ன பண்ணணும், ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து டெஸ்ட் நிறையா பண்ணணும். டெஸ்ட் பண்ணி செல்ஃப் கரெக்ஷன் பண்ணணும். இப்போ ஒரு பேராகிராஃப் அடிக்கிறோம், அதில் வந்து இந்தியான்னு இருக்குன்னா அந்த இந்தியாவை பார்த்துட்டு டக்குன்னு இந்தியா அப்படின்னு டைப் பண்ணாமல் லெட்டர் பை லெட்டர் பார்க்கணும். INDIA அந்த மாதிரி பார்க்கும்போது தான் நம்ம வந்து மிஸ்டேக்ஸ் இல்லாமல் அடிப்போம். அதே மாதிரி ஸ்டேட்மெண்ட்டுக்கு ஒரு ஸ்பேஸ் விட்டுருப்போம், அண்ட் வந்து ஸ்பீடுக்கு ஒரு ஸ்பேஸ் இருக்கும், அண்ட் லெட்டருக்கு இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக 10 to 75 10 to 60 ஏற்ற மாதிரி அடிக்கணும். ஃபஸ்ட் எப்பயுமே ஸ்டேட்மெண்ட் அடிக்கிறது பெட்டர், ஏன்னா அதுக்கு டைம் ஜாஸ்தி எடுக்கும். அதுக்கப்புறம் லெட்டர் அடிக்கலாம். இப்போ நியூவாக வந்து லாஸ்ட் இயர் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. நானுமே இந்த லெட்டர்ஸ் தான் எழுதியிருந்தேன் 2025. ஸோ இப்போ புதுசாக இருக்கிற லீகல் ப்ரொசீடிங்ஸ், மெமரண்டம் இதெல்லாம் நல்லா பார்த்துக்கலாம், ஏன்னா அதுக்கு தான் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க, சிலபஸ் சேஞ்ச் ஆகிருக்கிறதுனால. ஸோ லெட்டரில் பெருசாக மிஸ்டேக்ஸ் கம்மியாக தான் வரும். நம்மளுக்கு ஸ்டேட்மெண்ட்டை வந்து நம்ம கேல்குலேஷன் போட்டோம் அப்படின்னா ஈஸியாக அடிச்சிடலாம். இன்னொரு விஷயம், நம்ம வந்து ஸ்பீடு நம்ம ஃபாஸ்ட்டாக அந்த பதட்டத்தில் அடிக்கும் போது சம்டைம்ஸ் மிஷின் வந்து ஸ்டக் ஆகிடும். எனக்கு லாஸ்ட் டைம் தமிழ் ஹையர் அடிக்கும் போது அப்படி தான் ஆச்சு. பட் பயப்படக்கூடாது, வெளியில் மெக்கானிக் இருப்பாங்க, அவங்க வந்து டக்குன்னு சரி பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ அந்த ஃபியர்னால நம்ம விட்டுறாமல் பார்த்துக்கணும். எக்ஸாம் டைமில் ஸ்பீட் அடிக்கும் போது ஸ்மார்ட் வாட்ச் யூஸ் பண்ணுறது ஒரு நல்ல ஆப்ஷன். ஏன்னா 10 மினிட்ஸ் வந்து நம்மளுக்கு கரெக்டாக தெரியாது. ஸோ நம்ம ஸ்மார்ட் வாட்ச் யூஸ் பண்ணி டைமர் ஆன் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு கரெக்டாக ஓகே இப்போ 10 மினிட்ஸ் ஆக போகுது அப்படிங்கிற டைமர் தெரிஞ்சிடும். எல்லாருக்கிட்டையுமே இந்த டைமில் ஸ்மார்ட் வாட்ச் இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டேருந்து வாங்கிக்கோங்க ஒரு நாள் யூஸ் பண்ணுறதுக்கு. நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ ஸ்பீட் ப்ராக்டிஸ் பண்ணுறோமோ அதுதான் எக்ஸாமுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஒரு நாளைக்கு 5 ஸ்பீட் அடிக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அது டெஸ்ட்டாக இருக்கணும். டெஸ்ட்டாக இருக்கும் போது தான் வந்து நம்மளுக்கு அந்த எக்ஸாம் ஃபியர் இருக்காது. ஸோ மார்னிங் ஒரு 3 ஸ்பீட் டெஸ்ட் மாதிரி பார்த்துக்கலாம். ஈவினிங் 2, சப்போஸ் டைம் இல்லைனா ஒரு நாளைக்கு 3 டெஸ்ட்டாவது அட்லீஸ்ட் வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும் வித் நம்மளோட டைப்பிங் டெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸோட. அப்போ தான் நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே கைஸ், இந்த டிப்ஸ்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். அண்ட் அப்கமிங் வீடியோஸில் என்னோடய டைப் ரைட்டிங் ஃபுல் ஜேர்னியும் போடுறேன். உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் அது எல்லாத்துக்குமே ரிப்ளை பண்ணுறேன். ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாம்ஸ். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.